துப்புரவு தொழிலாளர்களுக்கு கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் முகக்கவசங்கள், உணவுகள் வழங்கினார். கொரோனா எதிரொலியால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் பாதுகாப்போடு பணியாற்ற வேண்டும் என்று திமுக கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தனது இருசக்கர வாகனத்தில் சென்று மாநகராட்சி 55, 53வது வார்டு பகுதிகளில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு முகக்கவசங்கள், சானிடைசர், காலை உணவுகளை கார்த்திக் எம்எல்ஏ வழங்கினார். அப்போது அவர்கள் பாதுகாப்போடு பணியாற்ற வேண்டும் என்றும் அவர்களை அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து அவர் பேட்டியின்போது கூறுகையில், கொரோனா வைரஸ் நாட்டை அச்சுறுத்தி வரும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதிகளை வழங்க வேண்டும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி சிங்காநல்லூர் இஎஸ்ஐ மருத்துவமனை கொரோனா வார்டிற்கு 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும், மேலும் தேவைப்படும் அளவில் நிதி ஒதுக்கப்படும் என தெரிவித்தவர், இந்த கொரோனா அச்சுறுத்தலில் இருந்து துப்புரவு தொழிலாளர்களை பாதுகாத்துக் கொள்ள அவர்களுக்கு முகக்கவசங்கள், சானிடைசர் மற்றும் உணவுகளை கோவை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியில் தான் 700க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டது என்றார். தொடர்ந்து கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் கோவை மாநகராட்சியின் 100 வார்டுகளில் உள்ள துப்புரவு தொழிலாளர்களுக்கு முகக்கவசங்கள், பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. உலகம் முழுவதும் கொரோனா நோய் மக்களை பாதிக்கின்ற, மக்களை கொல்லுகின்ற அந்த தீய நோய் மிக வேகமாக பரவி வருகிறது. இந்த நிலையிலே இந்திய திருநாட்டிலே அந்த நோயினை தடுப்பதற்காக இன்றைக்கு பெரும் முயற்சிகள் இந்திய அரசாலும், அதை போலவே நம்முடைய தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய உடனேயே சட்டமன்ற கூட்டத்தொடரை ஒத்திவைத்துவிட்டு இந்த கொரோனா நோய் தடுப்பு பணியிலே தமிழக அரசு ஈடுபட வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில், அதாவது எல்லாருமே நம்ம தனித்திருன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சட்டசபையில் 200க்கும் மேற்பட்டவர்கள் சபையில் இருக்கிறோம். அதே மாதிரி இந்த அலுவலகத்தில் நிறைய பேர் இருக்கிறேன்னு சொல்லி அந்த கருத்தை தலைவர் அவர்கள் தான் முதலாக வலியுறுத்தி சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தலைவர் அவர்கள் தனித்திருந்து, அதை போலவே சமூக இடைவெளியோடு இருந்து இந்த நோயை விரட்டி அடிக்க வேண்டும். இந்த கொரோனா நோய் நம் நாட்டில் அதாவது பாதிப்பதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்கள். அதற்கிணவும் இணங்கவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 21 நாட்கள் இந்த கொரோனா நோய் பரவாமல் இருப்பதற்காக ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் நம்முடைய மக்கள் கடைபிடிக்க வேண்டும். வீட்டை விட்டு யாரும் வெளியிலே வரக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே தனித்திருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். அதற்கிணங்க நாம் அத்தனை பேரும் இருக்க வேண்டும். அதே மாதிரி எங்களுடைய தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள். சட்டப்பேரவை உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் அந்தந்த பகுதிகளிலே பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எங்களது சட்டமன்ற தொகுப்பு நிதியிலிருந்து, மேம்பாட்டு நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். தலைவர் அவர்கள் சொன்ன உடனேயே நம்முடைய சிங்காநல்லூர், வரதராஜபுரம் இஎஸ்ஐ மருத்துவமனையில் கொரோனா வார்டு என்ற ஒரு வார்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அந்த நோய் தொற்று இருக்கக்கூடியவர்களும் அதே மாதிரி அந்த ஆய்வு பணிகள், டெஸ்ட் அங்கே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அந்த வார்டுக்கு உடனடியாக 20 லட்சம் ரூபாய் சிங்காநல்லூர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இன்னும் மீதி தொகையை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்னும் எந்த பணிக்கு வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன உடனேயே மீண்டும் நிதி ஒதுக்கவிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் அத்தனை பேரும் ஒரு மனதோடு தனித்திருந்து மக்களோடு மக்கள் சேராமல் அரசாங்கம் சொல்லுகின்ற அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் கேட்டு நாம் அத்தனை பேரும் இந்த கொரோனா நோயை விரட்டி அடிப்பதற்கு நாம் அத்தனை பேரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி அடிக்கடி கைகளை நாம் சோப்பினாலோ அல்லது சானிடைசர்னாலோ கழுவலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது தும்மல் வந்தாலோ, இந்த மாதிரி இருமல் வந்தாலோ கர்ச்சீப்பை கைக்குட்டையை வைத்து நாம் அந்த தும்மலை நாம் அடக்கிக் கொள்ளலாம். இது போன்ற ஒரு கவனமாக விழிப்புணர்வோடு நாம் இருந்தால் நிச்சயமாக, அதாவது தன்னம்பிக்கையோடு நாம் அரசு சொல்லுகின்ற பல்வேறு மருத்துவர்கள், அதை போலவே பல்வேறு சமூக ஆர்வலர்கள், இப்படி பலரும் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டு நாம் மிகச்சிறப்பான முறையிலே தன்னம்பிக்கையோடு தனித்திருந்து நாம் செயல்பட்டால் இந்த கொரோனா நோய் என்ற அந்த கொடிய நோயை விரட்டி அடிக்கலாம் என்ற உறுதியோடு நாம் அத்தனை பேரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சரி, பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோவை மாநகராட்சி பகுதியில்
53வது வார்டு, 55வது வார்டு போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அவர்களெல்லாம் வந்து நேரில் சந்தித்து அந்த சானிடைசர், அதை போலவே முகக்கவசம் போன்ற அந்த பொருள்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து எங்கள் கட்சி சார்பில் மாநகரம் முழுவதுமே எல்லோருக்குமே அந்த முகக்கவசங்கள், அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ அந்த உதவிகள் எல்லாம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய உயிரையும் துச்சமென மதித்து அந்த சாதாரண ஏழை எளிய மக்கள் நம்முடைய நாட்டை பாதுகாப்பதற்காக அந்த தூய்மை பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்றென்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதுணையாக இருக்கும். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருந்த அன்பு தலைவர் தளபதி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் இதே கோவை மாநகராட்சியில் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் 700க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தரம் செய்தது திமுக ஆட்சி தான். அந்த வகையில் என்றைக்குமே வந்து அந்த மக்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.